ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். என்னங்க பேட்டிங்கு போங்கங்க, என்னங்க நீங்கள் வேற ஏங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி அண்ட் பாய்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் பாய்ஸ், ஃப்ளெமிங் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே இப்போ மஞ்சள் சோக்கா பாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் என்னத்த சொன்னாருங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். 50 to 60 ரன் ஷாட் சார். உண்மையாக சொல்லணுன்னா சார், டு பி ஆனஸ்ட், உண்மையாக சொல்லணுன்னா மனசார நம்ம போய் பேசாமல் பேசணும்னா 50 to 60 ரன் நாங்கள் கம்மியாக வச்சுருந்துருக்கோம் சார் அப்படின்னு உண்மையை பேசிட்டாப்புல. இந்த பிச்சு கிச்சு அதெல்லாம் அடுத்த கதை. பட் ஆனால் நாங்கள் 50 to 60 ரன் கம்மி சார். வென் வி ஆர் பேட்டிங் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இந்த பிச் வாசன் கிரேட். பிச் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ப்ளஸ் டியூ ஃபேக்டர் வேறு எடுத்தோடனே ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இப்போ போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூ ஃபேக்டருங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ளே பண்ணணும் அவங்களுக்கும் ப்ளே பண்ணி கொடுத்துருச்சு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் ஒன்றும் கிடையாது. பிச்சு அழகாக பேட்டிங் பேரடைஸாக ஆகி போச்சு சார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து அப்புறம் டாஸை நீங்கள் தோற்றுனே இருக்கிறீங்களா, அதுதான் உங்களுடைய மேஜர் ரிசல்ட்டுக்கு காரணமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா உண்மையாக சொல்லணுங்க, நான் நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேங்க. டாஸை எப்படி பண்ணணும், டாஸை எப்படி தூக்கி அடிக்கணும், என்ன பண்ணணும் ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அதையும் மீறி நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டு வந்தாலும் இங்கே ப்ராக்டிஸில் ஜெயிக்கணும், இங்கே ஜெயிக்கலன்னா நான் என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள். இப்போலாம் நான் என் டீமில் நான் இதுதான் பண்ண போகிறேன், அதுதான் பண்ண போகிறேன், டாஸ் ஜெயிச்சான்னு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களே பார்க்குறாங்க எப்படி டாஸ் தோத்துட்டேன், அப்போ அதுக்கு பதிலாக இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்றதே அவங்களே முடிவு பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு. என்னுடைய நிலைமை என்ன பண்ணுறது பாருங்கள் அப்படின்னு சொன்ன இவர்கிட்ட இந்த டியூ ஃபேக்டர் பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு டியூ ஃபேக்டர் நேற்று உங்களை ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் கேமோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த விஷயங்கள்லாம் பற்றி கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகலை. பட் ஆனால் ஆகணும். நம்ம சர்ப்ரைஸ் ஆகலைன்னா என்னங்க சார் அதில் ஒரு கிக்கே இல்லைங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது நம்மளுடைய சிஎஸ்கே நிலைமை இப்போ. ஸோ அதனால் கடந்த மேட்ச்சில் நாங்கள் போராட்டம் பண்ணோம், அது பண்ணோம் அப்படின்னு சொல்கிற இவர் அடுத்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் வி கேனாட் கண்ட்ரோலுங்க. இந்த டியூ ஃபேக்டரை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே கேட் எடுத்து போட்டு அடித்து கிரிலெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் பெட்டராகிறதுக்காக ஃபஸ்ட் இன்னிங்ஸு ஓகே ரைட் இப்படி போயிடுச்சா, செகண்ட் இன்னிங்ஸாவது உருப்பிடுற மாதிரி வாழ்க்கையில் எதுனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களுக்குலாம் அடுத்து ஒரு வாய்ப்பு தான் நம்ம சொல்லணும் இதில். ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் சம்திங் வி கேனாட் கண்ட்ரோல்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வி கேன் ஸ்லைட்லி பேட் பெட்டர் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பேட்டிங்கை வேறு மாதிரி மாற்றுங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா 180ங்கிறதே கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக தான் விளையாடி இருந்திருக்கோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறார். பத்திரானா இல்லை, தேஷ்பாண்டே இல்லை, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன நினைக்கிறது அவங்களுக்கு இதுதான் பத்திரானா பொறுத்த வரைக்கும் கடைசி மேட்ச்சு அதோட முடிஞ்சு போச்சு. அவர் கிளம்பவே போகிறாப்புல. எது பத்திரானாவா, சும்மா சொல்லி பார்த்தேன். முத்தம் 3 கொடுத்தால் முத்தமிழ் அவர் கிளம்ப போகிறாப்புல. ஸோ இதுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த லாஸ்ட் 2 கேம் நாங்கள் விளையாடுனது பார்த்தீங்க அப்படின்னா 200லேருந்து 210 ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கொண்டு போகணும்னு நினச்சி தான் பண்ணுறோம். அது நடக்காமல் போகுது. பட் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்னங்க பண்ணுறது, அதுதாங்க ரியல் ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுடைய பவுலர்ஸ் கொஞ்சம் உள்ளே போய் எடுத்தோடனே விக்கெட் எடுக்க ஆரம்பிக்கணும். அதை பண்ணாத போகுது 2 பவுலர் தான் இருக்கிறாங்க, அதுலேயும் ஒருத்தன் தான் எடுக்கிறாங்க போது நான் என்னத்த பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி புலம்பின்னு கான் டூ மச். நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்க, எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்புல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நான் பார்க்குறேன்.